இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். என்னுடைய பெயர் மலர்கொடி, பெரம்பலூர் மாவட்டம் மேப்பூர் பிளாக். நான் எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அப்பப்போ விவசாய வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக முழுமையாக விவசாய வேலையில் ஈடுபட்டு விவசாய வேலையை பார்த்து கொண்டு வருகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோள அறுவடை முடிச்சிட்டோம். பட் ஆனால் வந்து விற்கலை, உடச்சி வச்சுருக்கோம். அறுவடை முடிச்சுட்டு அடுத்தது மக்காச்சோளம் போட்டு நீர்ப்பாசனம் நடத்திட்டுருக்கேன். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு தனிநபருக்கான வீடியோ கிடையாது. ஒட்டுமொத்த விவசாயிகளின் குரலாக இப்போ நான் பேசியிருக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் எங்கள் பகுதிகளில் வந்து அதிகமாக சாகுபடி செய்கிற பயிர்கள் என்ன அப்படின்னா கரும்பு மற்றும் மக்காச்சோளம் தான். அங்கே வந்து பக்கத்தில் எரையூர் சர்க்கரை ஆலைன்னு இருக்குது. ஸோ அதனால் நீர்ப்பாசன கொள்ளையில் கரும்பும், வானம் பார்த்த பூமியில் வந்து மக்காச்சோளமும் பயிரிடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பாசன கொள்ளையிலையும் மக்காச்சோளம் வந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2-3 வருஷங்களுக்கு முன்னதாகவே வந்து மக்காச்சோளம் பயிரிட ஆரம்பித்தாங்க. கரும்பு ஒரு வருட பயிர், ஒரு வருடம் அந்த பயிரை விளைவிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வருட பயிரில் வந்து அதற்கான லாபம் வரணும் விவசாயிகளுக்கு. அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஆனால் கரும்பு வெட்டுறதுக்கான கூலிகள் அதிகம் ஏறிடுச்சு. விவசாயம் செய்வதற்கான உரம், மருந்து இதெல்லாம் வந்து விலை ஏறிடுச்சு. பட் ஆனால் விவசாய பொருட்கள் கரும்புக்கான விலையேற்றம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து அதாவது நம்ம செலவு பண்ணுற அந்த ஒரு வருமானம் கூட நமக்கு வரல. செலவு பண்ணுற பணத்தை கூட நம்மளால் அந்த விவசாயத்தில் எடுக்க முடியல. அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு விவசாயிகள் வந்து மக்காச்சோளம் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. 75% வந்து கரும்பு சாகுபடி பண்ணுறதை விட்டுட்டு மக்காச்சோளம் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்காச்சோளமும் சாதாரண வேலை கிடையாது, அதுலேயும் செலவுகள் நிறையா இருக்குது, வேலை பலுவும் அதிகமாக இருக்கும். ஒரு நிலத்தில் வந்து மக்காச்சோளம் பயிரிடணும் அப்படின்னா 2 அல்லது 3 முறை வந்து நிலத்தை உழணும். அப்போ தான் அந்த மண் பதத்துக்கு வரும். உழுறதுக்கு முன்னாடி நம்ம அடி உரம் விடுவோம். டிஏபி, யூரியா, பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து நம்ம அடி உரமாக பயன்படுத்துவோம். இயற்கை உரங்களும் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் வந்து வாய்க்கால் கரை, பாத்தி கரையெல்லாம் பிடிச்சி பதமாக ஒரு வயலை வந்து கொண்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் விதை மக்காச்சோளம் வாங்கணும். விதை மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பை 4 கிலோ பை வந்து 1800 ரூபாய்க்கு வாங்கினேன். 1800 to 2000 வரை இருக்குது. ஸோ நிலத்துக்கு எவ்வளவு விதை மக்காச்சோளம் தேவையோ வாங்குகிறோம், அதை விதைக்கிறோம். ஸோ ஒரு நிலத்தை உழுது அடி உரம் விட்டு அதுக்கான வாய்க்கால் கரை பிடிச்சி பாத்தி கரை பிடிச்சி விதை மக்காச்சோளம் வாங்கி ஒரு நிலத்தில் வந்து ஒரு மக்காச்சோளத்தை பயிரிடுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பயிரிட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த பயிர் நிலத்தில் முழுமையாக வளருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில சமயத்தில் வந்து பயிர்கள் வந்து ப்ராப்பராக வராது. ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்டுட்டாலும் நிலத்தில் நம்ம போடுற பயிர்கள் வந்து ப்ராப்பராக முளைக்காது, அங்கங்கே ரொம்ப இடைவெளி விட்டு. ஸோ இது வந்து விவசாயிகளை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகும். இதனால் நான் வந்து நிறைய லாஸ் வரும் விவசாயிகளுக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அந்த பயிரை நம்ம பராமரிச்சுட்டு வரும்போது 10 நாளில் வந்து பூச்சி அடிக்க ஆரம்பிக்கும். பூச்சி மருந்து வாங்கணும், அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணும். ஒரு டேங்குக்கு இவ்வளோ அப்படின்ற அளவுக்கு பூச்சி மருந்து அடித்த உடனே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 22 நாளில் புல் வர ஆரம்பிக்கும். அதுக்கு களை வெட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு கூலி 400 ரூபா, 12 to 15 ஆட்கள் தேவைப்படும். ஸோ களை வெட்டினது திரும்ப வந்து ஒரு மருந்துலேயே வந்து பூச்சி சாகாது. திரும்ப வந்து குருணையோ இல்லை மாற்று மருந்து ஏதாவது அடித்தாதான் அந்த பூச்சி சாகும். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி அதை வளர்த்து பாதுகாப்பாக கொண்டு வந்து விவசாயிகளோட உடல் உழைப்பு வந்து பயங்கரமாக அதில் செலுத்தி பண்ணும்போது விவசாயிகளுக்கான எதிர்பார்த்த அந்த ஒரு ஈல்டு கிடைச்சாலும் பட் ஆனால் விவசாய பொருட்களோட விலை நிர்ணயம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அமையிறது கிடையாது. ஸோ விவசாயிகள் அந்த பயிர் சாகுபடிக்கு செய்ய வேண்டிய செலவையே வந்து எடுக்க முடியல. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய மனநிலை
பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பம் மற்றும் வாழ்வாதாரமும் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கெட்டும் தூரம் வரை மக்காச்சோளம் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 1 மாதத்துக்கு முன்னாடி அறுவடை செய்ய வேண்டிய நிலம் இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்காங்க. ஒரு சிலர் சோளம் முடிச்சவங்கெல்லாம் குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா விலை ஏறாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட விவசாயிகள் போட்டு வச்சுருக்காங்க. அரசாங்கம் சொல்லுது விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் தரோம், லோன் தரோம் அப்படின்னு. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வட்டி இல்லாத கடனை அடைக்கிறதுக்கே வட்டிக்கு கடன் வாங்கி அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா செலவு செஞ்ச பணத்தையே எடுக்க முடியலங்கும்போது அந்த அரசாங்கம் கொடுத்த அந்த கடனை எப்படி மக்கள் அடைப்பாங்க? கண்டிப்பாக அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்களுக்கான ஒரு நல்ல விலை நிர்ணயம் வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விவசாய பயிரிடுறதுனால எந்த ஒரு லாபமும் இல்லை. அவங்களுடைய கையில் இருக்க பணத்தை போட்டு விவசாயம் பண்ணி அதில் நஷ்டம் ஏற்படும் பொழுது மாற்றுப்பயிர் பண்ணினாவது நமது வாழ்வாதாரம் முன்னேறிடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சவுக்கு, தேக்கு இது போன்ற மரக்கன்று வகைகள் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்க ஓரளவு வருமானம் கொடுக்கும், நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றிடலாம் அப்படின்னு. ஸோ விவசாயம் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசு இதற்கான ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் விவசாயம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அனைத்து துறையிலும் உள்ள ஊழியர்கள் தனது பணியை புறக்கணித்துவிட்டு போராட்டம் செய்வது போல் விவசாயிகள் ஒரு வருடம் போராட்டம் செய்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் நிலை என்னாகும் என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது எல்லோரும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒருவேளை உணவை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவற்றை தடுக்க விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம். நன்றி.